க சிவனுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். நம்ம இன்றைக்கி எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு எப்படி கருப்பாக எப்படி இருந்தார், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த உள்ளே இருக்கிற பாசையை மட்டும் க்ளீன் பண்ணோம். அது இன்னொரு நாள் தான் பண்ணணும், ஏன்னா இப்போ டைம் இல்லை. இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அவர் பாருங்கள் ஃபுல்லாக தக தக தகன்னு மின்றார். அப்படி எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கார்ல சிவன். ஸ்படிகலிங்கத்துக்கு அழகாக பூ போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு தொண்டு, அவருக்கு என்னால் முடிஞ்சது. சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை நம்ம தொட்டு நம்ம பண்ண முடியும். அவர் அனுமதித்தா மட்டும்தான் அவர்கிட்ட போய் நம்ம பண்ண முடியும். அந்த கொடுப்பனை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை தொட முடியாதுன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க என்கிட்ட. அவருடைய அனுமதி இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில் அவரை தொட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் சிவனை. ஃபுல்லாகவே அந்த சம்பங்கி மாலை கட்டி போட்டிருக்கேன். நடுவில் இருக்கிறது ஸ்படிக லிங்கம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது காசியில் இருக்குது. காசிக்கு அப்புறம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருந்தார் இந்த ஸ்படிகலம். இவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல் சைஸ் தான் வந்து இவர் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்படிகலிங்கம் நல்ல பெருசாக அழகாக வளர்ந்துருக்கு. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஐயரை வச்சே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஐயர் இதனுடைய மகிமைகள், இவரை எப்படி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தார், எப்போ வாங்கி இவரை வச்சாங்க, என்ன இவருக்கு ஸ்பெஷலு, இந்த சிவனுடைய ஸ்பெஷல் பற்றி ஐயர்கிட்ட ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட பேச வைக்கிறேன். நான் மீட்டிங்கில் நம்மளுடைய வீடியோலேயே நான் போடுறேன். இவருடைய விசேஷமானது என்னென்ன விசேஷன்றதை ஐயரே சொல்லுவார் உங்களுக்கு. சிவனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் தான் நான் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிவன் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு நான் ஒரு வாட்டி இன்னொரு வீடியோலேயே நான் காட்டுறேனே, ஐயரே சொல்லுவார் உங்களுக்கு. நம்மளுடைய கையில் ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கார், நல்லா வளர்ந்துருக்கார். ஐயரே சொல்லுவார் நல்லா எப்படி நல்லா வளர்ந்துருக்காருமா சிவனை அப்படின்னு சொல்லிட்டு. சிவனை ஆக்சுவலாக ஸ்படிகலிங்கம் வளருமான்றது எங்களுக்கே தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சுதுன்னா ஸ்படிகலிங்கம் வளர்ந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இதுவரையும் தெரியல. ஐயரே என்னை கேட்டார், அவரும் கேட்டார் எப்படி இப்போ ஸ்படிகலிங்கம் வளருமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கே தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டையும் நாங்களும் கேட்டோம், அவரும் கேட்டார். இது வந்து அவருடைய மகிமை தான் சொல்லணும். அவர் எப்படி வளர்றாருன்றது எனக்கு பெரிய ஒரு வியப்பு தான்.